நேர்களே, ஆர்ஜே சுதா ஹியர், தமிழ் சுவை ஹோஸ்ட் அண்ட் ஃபவுண்டர். இங்கே எங்கே இருக்கோம்னாக்கா, திடீர்னு இன்னைக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது எனக்கு. உன்னிகிருஷ்ணன் சார் ஒய்ஃப் அண்ட் டாட்டர் உத்ரா, அவங்க வந்து ராஜா ராணி தெரியுமா, எல்லாரும் அந்த படத்தை பார்த்துப்போம். ஆனால் ராஜா ராணி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து எல்கமினோ அண்ட் மேரி அந்த இன்டர்செக்ஷனில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பேக்கரி ரெஸ்டாரண்ட் இருக்குன்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து மீட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு மீட் அண்ட் க்ரீட் இருக்குன்னு ஈவெண்ட் இருக்குன்னாங்க. சரி, நான் வித்தின் 10 minutes I got ready. I was surprised at myself. Seri, within 10 minutes I was able to find a rest where I was able to do my crazy hair, and I got it done. And I came here. It was a small but very very attractive restaurant. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓவர் ஜெலஸ் டீம். செபாஸ்டின் ஒருத்தர் இருக்காரு, அருள்னு ஒருத்தர் இருக்காரு. நான் இங்கே சாப்பிட தான் வந்திருக்கேன்னு ஒரு ஓனரே உட்காந்துருக்காரு. என்ன தான் பண்ணாக்க வந்தோடனே I was just the smell, the aroma of the puff pastries and the Indian desserts here was just way too good. It was not just the Indian desserts, but not just the Indian pastries and Indian puffs, but also the eggless cakes. Look at the Black Forest, look at the pineapple cake, the mango cake, and fresh fruit, and a lot of packaged, and in fact they're all eggless. Inga paathinganaka, for example, look at something called a Dilkush. நீங்கள் நிறைய பேர் கோயம்புத்தூர்லேருந்து இல்லாட்டா வந்துருக்கீங்கன்னாக்க தில்குஷ் முக்கால்வாசி சாமான்கள் நீங்கள்லாம் எக்லெஸ். தில்குஷ் வந்து ராஜாராணியோட பிராண்ட், இங்கே வாங்கியிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா என்னமோ ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதையும் தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கோகோனட் கேக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க. கோகோனட் கேக்கில் வந்து நிறைய ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்காங்களாம். இங்கே வந்து நம்மளோட ஃபேவரட், நம்ம சின்ன வயசுலாம் சாப்பிட்டுப்போமே, பன் பட்டர் ஜாம்லாம் சின்ன சைஸ் மேனேஜபிள் சைஸில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்லைஸ்டு வச்சுருக்காங்க. அப்புறமா நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. வெஸ்டர்ன் க்ரீம் கோன் வச்சுருக்காங்க. அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். மஃபின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எக்லெஸ் ஜாம் ரோல், ஃப்ரெஷ் லெச்சஸ் வச்சுருக்காங்க. ப்ளூபெரி மூஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே ஆல் தீஸ் ஆர் எக்லெஸ் கேக்ஸ் அண்ட் மூசஸ். Fantastic collection they have. And particularly I was interested in this கோகனட் என்ன சொன்னீங்க? கோகனட் பன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கோகனட் பன் மேடம் ஆக்சுவலாக கோயம்புத்தூரோட மதர் டிஷ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பேக்கரி நீங்கள் போனீங்கன்னா கோகனட் பன் இல்லாத பேக்கரியே இருக்காது கோயம்புத்தூரில். அதுதான் நம்மளோட இன்ஸ்பிரேஷன். இதுக்குள்ள இதான் கோகனட் பண்ணு. இதுக்குள்ள வந்து ஃப்ரெஷ் கோகனட் நம்மளே இங்கே கிரேட்டட் இங்கே பண்றீங்களா? இந்த கிச்சனுக்குள்ள? ஆமாம், இதே கிச்சனுக்குள்ள தான் கிரேட் பண்ணி இதில் வந்து சுகரு, அப்புறமா கேஷ்யூ நட்டு, டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சின்னமன் பவுடர் கொஞ்சம் போட்டு அது உள்ள ஸ்டஃப் பண்ணி அப்படியே பேக் பண்ணிடுவோம். ஃப்ரெஷ் வந்து எவ்ரிடே நம்ம ராஜாராணியோட சிக்னேச்சர் இதுன்னு கூட சொல்லலாம். கோகனட் பண்ண வந்து வெரி நைஸ். இது க்ராசரி ஸ்டோரில் கூட போடுறோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 20 செகண்ட் மைக்ரோவேவ் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா யூ ஃபீல் த பெஸ்ட் ரிசல்ட். ஒரு ஃபுல் மீல்ஸ் அடிச்ச மாதிரி. ஓகே. ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க போய் காஞ்சி போன பீஸா சாப்பிடுறதுக்கு இது எவ்வளவு வெரி நைஸ். ஒரு நியூட்ரிஷியஸா இருக்குமே. நட்ஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஐ வாஸ் கிரேவிங் ஃபார் சம்திங் ஸ்வீட். அதனால ஒரு மேங்கோ லஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான். மேங்கோ லஸ்ஸி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாள் எடுத்தது. யூஸ்வலாக ஒரு ஃப்ரிட்ஜை திறப்பாங்க, மேங்கோ லஸ்ஸி இந்தாங்க மேடம்னு ஒரு $4 கொடுப்பாங்க. ஆனாக்கா எங்கள் டைம் எடுத்தது எதுவும் மாந்தோப்பில் போய் மாங்காயை பறித்து இங்கே வந்து புழிஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தது அதை பார்த்தாக்க. பட் they tell me that they actually take the pulp out of a fleshy mango and then squeeze out the pulp and then make the lassi for me. That is just way too amazing. That is as fresh as it can get. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக மேடம். நம்ம இது வந்து பெரிய ஜூஸ் செக்ஷன். ஆக்சுவலாக நம்ம நிறைய ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுறோம். அதில் வந்து லஸ்ஸி 3 விதமான லஸ்ஸி பண்ணுறோம். ஸ்வீட்டு, சால்ட்டு, மேங்கோ. அது வந்து ஆர்டர் தான் நம்ம பண்ணுறது. பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் கொடுக்குறது இல்லை. ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம ஒன்லி ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் பண்ணுவோம். நிறைய யூனிக்கான ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது நம்மள்கிட்ட. வந்து ஓரியோ ஷேக், அப்புறமா வந்து நன்னாரி சர்பத், ஊர்ல கிடைக்கிற சர்பத். ஆமா. அப்புறமா அதே மாதிரி ரோஸ் மில்க் சர்பத், அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் மேடம். அதே மாதிரி நார்த் இந்தியன்ல பாத்தீங்கன்னா சாஸ், அப்புறம் வந்து தண்டாய், அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் கூட வச்சிருக்கோம். அப்புறம் பட்டர் மில்க்கு, நிறைய ட்ரிங்க்ஸ் அங்கே வந்து பேரால யாருமே ஃப்ரெஷ்ஷாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இல்லை. கரெக்ட். நம்ம ஊர்ல பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போனாலும் ஃப்ரிட்ஜ் திறக்கறாங்க, உள்ளே இருந்து எடுக்கறாங்க, கொடுக்குறாங்க நம்ம கிட்ட. வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ், ஷேக்ஸ் எல்லாம் வந்து
அப்பப்போ ஆர்டர் பண்ணுறப்ப பண்ணி கொடுப்போம். அடுத்தது என்ன பண்ணலான்னு உத்தேசம் உங்களுக்கு? என்ன பிளான் பண்ணலான்னு இருக்கு? இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? நீங்கள் ஆக்சுவலாக ராஜாராணின்றது வந்து ஃபஸ்ட்டு பேக்கரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு பேக்கரி பேக்ரவுண்ட் இல்லாதவங்க பேக்கரி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து நம்ம வந்து ஊரில் மக்கள் எது கிடைக்காத கிரேவ் பண்ணுறாங்க, அந்த டேஸ்ட் பட்டு நம்ம பிடிச்சி ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இப்போ கஸ்டமரே நமக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இங்கே வந்து அடுத்தாட்டி நான் வரப்போ இது பண்ணுங்கள், அது மஸ்காப்பாவை பண்ணுங்கள், இல்லை வந்து பன் பட்டர் ஜாம் பண்ணுங்கள் அப்படின்னு கஸ்டமரே ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுறோம். இந்த பஃப்லலாம் என்னெல்லாம் விதமான பஃப்ஸ் இருக்குது உங்ககிட்ட? வந்து மொத்தம் 4 வெரைட்டி இருக்குது. வெஜ்ஜு இருக்குது, பன்னீர் இருக்குது, பன்னீர் காலியாச்சு. இப்போ வந்து முட்டை பப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சிக்கன் பப்ஸ் இருக்குது. சிக்கன் பப்ஸுக்கு தனி கேஸில் போட்டு வைப்போம், வெஜிடேரியனுக்கு தனி கேஸில் போட்டு வைப்போம். நல்ல ஐடியா. ஆமாம், அது மாதிரி எல்லா கேக்கு எக்லெஸ் தான். அப்புறம் உங்ககிட்ட சாட் ஐட்டம்ஸ்லாம் வேறு சாட் ஐட்டம்ஸ் இருக்குது. வெரி நைஸ். சாட்டில் வந்து எது நல்லா போகிறது? சாட்டில் வந்து பெஸ்ட்டு பார்த்தோன்னா லில்வா கச்சோரி சாட்டு. லில்வா கச்சோரி வந்து குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. லில்வானா அது ஒரு விதமான தால், தெரியும். அதை உள்ள ஸ்டஃப் பண்ணி பண்ணுறதுனால அந்த கச்சோரி சாட் நல்லா போகுது. அதுக்கப்புறம் மசாலா பூரி, பெங்களூர் ஸ்பெஷல் மசாலா பூரி, சூப்பர். அது வந்து டாப். அது வந்து ரொம்ப பேர் இங்கே நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. இங்கே நம்ம ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணாக்க தான் கிடைக்கும். ஆமாம் ஆமாம், அது வந்து எல்லோ பீஸில் பண்ணி நம்ம பூரியெல்லாம் நல்லா உடச்சி போட்டு பண்ணுறதுனால பிடிக்குது மக்களுக்கு. சூப்பருங்க, வெரி நைஸ். தேங்க்யூ அருண். தேங்க்யூ மேடம். நல்ல வாழ்க வளமுடன். தேங்க்யூ விஷ் யூ ஆல் சந்தோஷம். சக்ஸஸ். தேங்க்யூ மேடம். டேக் கேர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம்.